கவிதை வாசிக்க வருகிறார் திரு விஜயகுமார் அவர்கள். உங்கள் பலத்த கரகசத்தோடு. அனைவருக்கும் வணக்கம். துறைமுகத்தில் 30 ஆண்டு காலமாக பணியாற்றி தனது பங்கினையும் அளித்து பணியிலிருந்து ஓடி பெறும் தோழர் கருணாநிதி அவர்களே, தோழர் குமரன் அவர்களே, தோழர் உதயகுமார் அவர்களே மற்றும் இவர்களுடைய உறவினர்கள் அவர்களே, இவர்களை வாழ்த்த வருகை தந்திருக்கும் எங்களின் சிறப்பாளர், துறைமுக வளர்ச்சிக்கும் தொழிலாளர் நலன் உயர்விற்கும் அனுதினமும் பாடுபட்டு கொண்டிருக்கும் துறைமுக போக்குவரத்து மேலாளர் தமிழ்ச்செம்மல் ஐயா கிருபானந்த சாமி அவர்களே, சென்னை துறைமுகத்தின் தமிழ்ச்சங்கத்தை முன்னெடுத்து நடத்துவது மட்டும் இவர் வேலை இல்லை. தமிழை ஊக்குவிப்பதும் தமிழை திணிப்பதும் இவர் வேலை. பல புத்தகங்களுக்கு வடிவம் தந்த புத்தக ஆசிரியர் இவர். அன்பாக புத்தக பித்தன் என்பர். ஐயா கா நடராஜன் அவர்களே, ஏடிஎம் திருமதி சாந்தி அவர்களே, ஏடிஎம் திரு ஜெய்சங்கர் அவர்களே மற்றும் அவருடன் பணியாற்றும் அதிகாரிகளே, உடன் பணிபுரியும் தோழர்களே, தொழிற்சங்க தோழர்களே மற்றும் அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மூவரும் பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் இருக்காங்க. அந்த மூவரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். பழகியிருக்கேன், பேசியிருக்கேன், அவங்க சொன்ன வேலையும் சேர்ந்துருக்கேன். ஸோ அவங்க மனநிலையெல்லாம் நல்லா தெரியும் எனக்கு, எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கவிதை வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வடித்து நான் எழுதியிருக்கேன். அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. துறைமுக பணி இவர்கள் வாழ்க்கை உயர்வுக்கு அதுவே அதிகார பணி. நேர்மையனும் நேர்கோட்டில் என்றும் சைக்கிளை மிதிப்பவர். அது யாருன்னா நம்ம தோழர் கருணாநிதி தோழர் தான். எப்பயுமே இதுவரையும் சைக்கிளில் தான் வேலைக்கு வந்திருக்காரு. அவர் வீட்டில் இருந்து புறப்பட்டு வேலைக்கு சைக்கிளில் தான் வந்துருக்காரு. இதுவரையும் நான் பைக்கை பார்த்ததே கிடையாது. ஆமாம். கடமை எனும் கண்ணியத்திலும் கண்களை சிமட்டாதவர். கடமை எனும் கண்ணியத்திலும் கண்களை சிமட்டாதவர். அந்த கடமை அப்படியே உற்றி நோக்கி இருக்குது. 3 நாள் போயிடும், அது சிமிட்டாமையே இருக்கவங்க. உண்மை எனும் கண்ணாடியை மனதில் இருந்து அகற்றாதவர். இந்த மூவருக்கும் பொருந்தும். உண்மை எனும் கண்ணாடியை மனதிலிருந்து அகற்றாதவர். எளிமையெனும் வாழ்க்கை ஆடம்பரம் என்னும் பந்தயத்தில் ஓடாதவர். ஆடம்பரம் என்ற பந்தயத்தில் ஓடவே இல்லை. அவங்க எளிமையாக தான் வந்துட்டு இருக்காரு மிஸ்டர் கருணாநிதி தோழர். நல்லா எடுப்பாகவும் வரமாட்டார், சிம்பிளாக தான் வருவார். சைக்கிளை பொறுமையாக வருவார். நட்பு எனும் நாடகத்தில் பாத்திரங்கள் ஏற்று நடிக்காதவர். அந்த நாடகத்தோடு வந்து பொய்யா நடிக்கல. பல இன்னல்கள் வலைப்போல் பின்னினாலும் மின்னல் போல் துரத்தியவர். பல இன்னல்கள் வலைப்போல் பின்னினாலும் மின்னல் போல் துரத்தியவர். சுமைகள் ஏராளமாக இருந்தாலும் எவர் மீதும் திணிக்காமல் தானே வழிவந்தவர்கள். சுமைகள் ஏராளமாக இருந்தாலும் எவர் மீதும் திணிக்காமல் தானே வழிவந்தவர்கள். தான் கற்ற பயன்கள் பிறருக்கு கூறாமல் இருந்ததில்லை. அடுத்தவர்கள் வாழ்க்கை உயர பணியிலிருந்து ஓய்வெடுத்தாலும் நல்லவைக்கு எதிராக ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள். பணியிலிருந்து ஓய்வெடுத்தாலும் நல்லவைக்கு எதிராக ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள். வண்ண ஆடைகள் உடுத்தும் மனம் இருந்தும் நரமுடிக்கு சாயம் பூசாத இயற்கை இயலானவர் இவர் கருணாநிதி. இதுவரையும் நான் பார்த்துக்கிற வெள்ள முடியல தான் ஒருவர் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இதுவரையும் சாயம் பூசவே இல்லை. ஆனால் அதில் வந்து எதிராக வந்து குமரன் சார் பூசிடுவார். வண்ண ஆடைகள் உடுத்தும் மனம் இருந்தும் நரமுடிக்கு சாயம் பூசாத இயற்கை எயிலானவர் இவர். என்றும் இளமை தோற்கா முதுமை நெருங்கா வண்ணம் திகழ எல்லோருடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருக்கு. வாழ்க முடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி விஜயகுமார் சார். சைக்கிளில் வரதால் தான் இன்னும் இளமையாக இருக்காரு. அவர் தலையை மட்டும் பார்க்காதீங்க, அது கீழே அவர் சொன்ன மாதிரி அருமையான கவிதை வாசித்து அசத்திய திரு விஜயகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள்.